கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியில் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைந்த நாளிலே கூட கர்த்தருடைய கிருபையினாலே 2024 தொடங்கி இந்த 3வது மாதத்தை கர்த்தர் நாம் காண செய்திருக்கிறார். அது நாம் இந்த லெந்து காலத்தோடு நாம் தொடங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே 40 நாட்கள் பாடுகளை அனுபவித்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளோடு நாமும் இந்த நாளிலே கூட பாடுபடவும் அவருடைய மகிமையை நாம் காண்பதற்கு தியான கூட்டங்கள் அதிகமாக நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை நாம் நேசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்போது அநேக திருச்சபைகள் இருந்தாலும் கூட ரோமாபுரிக்கு அவர் எழுதும்போது கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர் பிரித்தெடுக்கப்பட்ட பவுலாகிய ரோமாபுரியில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் எழுதுவது கிரேக்கர்கள், அஞ்ஞானிகள், மூடர்கள் இவர்களுக்கெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறேன் என்று சத்தியத்தை அவர் தவறாமல் ஒவ்வொரு நாளும் அவர் போதித்து வருகிறார். 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இந்த நாளிலே கூட வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்கிறார். இந்த நாளிலே கூட அப்படி இருக்கும்போது சகோதர சிநேகம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்கிறார் பவுல். இந்த நாட்களிலே கூட நிறைய ஆராதனை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியான செயல்பட வேண்டும். அது புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பரிபூர்ணமாக பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆம், அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் மனதிலே இருக்கிற காரியங்கள் அநேக கபடு, அநேக மாயமற்ற அன்பு, இவை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நாம் உபவாசம் இருக்கிற நாட்களிலே நம்முடைய காணப்படுகிற பகுத்தறியத்தக்கதாக அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அவனுக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுவது, எவனாகிலும் தன்னை குறித்து மிஞ்சாதபடிக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த புத்தி உள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவது நாம் மற்றவர்களை தரக்குறைவாக நினைப்பது, தாழ்மைப்படுத்துவது, உயர்த்துவது, இப்பேற்பட்ட காரியங்கள் உபவாச நாட்களிலே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஊழியன் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதும் தரித்திருக்க கடவேன் என்று சொல்கிறார். ஆகையினால இந்த நாட்களிலே கூட 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே உபவாச நாட்களிலே தீமையான காரியங்களை நாம் நிறுத்தி விட்டு நன்மை செய்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் அநேகருக்கு நாம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அதே போல சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டுமா? பட்சமாய் இருக்க வேண்டுமா? கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டுமா? இப்பேற்பட்ட காரியங்களை ஒருவருக்கு ஒரு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதிலே ஊழியம் செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியான தாமே அந்த நம்பிக்கை என்று சொல்லும்போது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் விசுவாசித்தான், அதற்கு நீதியாக எண்ணப்பட்டது. உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். யோபின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்படவில்லையா என்று யாக்கோபு சொல்கிறார். ஆகினாலே பொறுமையா இருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தானியேலை போல 3 வேளையும் நாம் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவர் எல்லாவற்றிலும் அவர் உறுதியாக ஜெபித்தார். அது போல இந்த நாட்களில் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு குறைவாக இருக்கும்போது நாம் உதவி செய்ய வேண்டும். அநேக காரியங்களை நம்மளை அநேக துன்பப்படுத்துவார்கள். நாம் அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவளுக்காக உதவி செய்ய வேண்டும். நம்மளுக்கு யாராவது சபித்தார்களா, நாம் அவர்களை நாம் சபிக்க கூடாது. கர்த்தரே அதை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சந்தோஷப்படுவதை சந்தோஷப்பட வேண்டும். அழுவர்களோட அழுக வேண்டும். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார். ஆகினாலே இந்த புத்தி உள்ள ஆராதனை இவற்றையெல்லாம் நாம் செய்யும் போது தான் அது புத்தி உள்ள ஆராதனையாக இருக்குது. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி நீ செய்வதனாலே அவன் தலைமையில நீ அக்கினி தழையை குவிப்பாய் என்று சொல்கிறார். இவற்றின் காரணமாகத்தான் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவளுக்காக நாம் ஜெபிப்போம். அந்த தீமையை நாம் நன்மையினாலே வெல்வோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற தேவனின் சாயலாய் மேவுவதாகிய வேறு ஜென்மம் வேணும். மன மாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜென்மம் வேணும்.
ஸ்தோத்திரங்க தாவே. என்னுடைய பாவ சுபாவங்கள் மாற வேண்டுமானால், என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாற வேண்டுமான்றே இந்த 40 நாட்கள் உபவாச நாட்களிலே பரிசுத்தமாக உம்மை ஆராதிக்க, புத்தியுள்ள ஆராதனை செய்ய, ரோம திருச்சபைக்கு பவுல் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் எங்களால் ஆன மட்டும் நாங்கள் கடைபிடிக்க என் தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் இந்த தேசத்துக்காக, இந்த உலகத்தை அப்பா என் தேவனை உபத்திரவமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானத்தாமே எங்களுக்கு பலனை தாருங்க. நீர் எப்படி ரத்த வேர்வையோடு ஜெபிக்கிறோம், அது போல நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க என் தேவன் கிருபை தாருங்க. துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிற நல்ல பிதாவே. ஆமென்.